வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து புடலங்காய் பார்க்குறோம், வரி புடலை பார்க்குறோம். காய்கள் நல்லா தான் இருக்குது. நம்ம வந்து எல்லாம் மரபு ரகங்கள் போடுறோம். மரபு ரகங்கள்லாம் நம்ம விதைகளை திரும்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. காய்கள் நல்லா அதிகமாக காய்க்க ஆரம்பிக்குது. சொல்லப்போனால் பாருங்கள், பிஞ்சு அதிகமாக வைக்க ஆரம்பிச்சிது. இங்கேயும் இருக்குது, அதுலேயும் இருக்குது, அங்கேயும் இருக்குது. காய்கள் நல்லா காய்க்குது. ஆனால் இது கொஞ்சம் நாங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம். மெயின்டெனன்ஸ் பண்ணாமலாம் இல்லை. அப்பப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் மீன் நம்ம அரைச்சிட்டு இருக்கோம் சத்துக்காக. வேர்கள் மூலிமா கொடுக்குறோம், இலைகள் மூலிமா கொடுக்குறோம். அதனால் கொஞ்சம் வேலை வைக்கும் சொல்ல முடியாது. நம்ம பார்த்துட்டு இருந்தால் கரெக்டாக இருந்தால் தானே காய்கள் அதிகமாகவே காய்க்க ஆரம்பிக்கும். இது இந்தாண்ட சைடு இருக்குது. இது இன்னொரு பக்கமும் காய்கள் இருக்குது. இப்போ அந்தாண்ட போய் எடுக்கணும் அதுக்காக. அது இல்லாமல் நாங்கள் இன்னொன்று பண்ணுறோன்னா, வெயில் காலத்துக்காக மூடாக்க போட்டுருவோம். இருக்கிற இலை சத்தை எல்லாத்துக்கும் போட்டுருவோம். அது இல்லாமல் கீழே வந்து மக்கான எருவு, இந்த மாட்டு சாணம் அதுவும் போட்டு வச்சுருக்கோம். காய்கள் இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ 2-3 காய்கள் இருக்குது அறுவடைக்கு. அது இல்லாமல் பிஞ்சுகள் அந்தாண்ட சைடு அதிகமாக இருக்குது. இதுக்கப்புறம் காய்கள் நல்லா காய்க்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.